சார் அருண் சார், கமிஷனர் சார், நாளைக்கு பாதுகாப்பு கொடுக்காம நிப்பாட்டுங்க, அவர் தேர்தல் பிரச்சாரம் முடங்கட்டும், மக்கள் ஓடி திருப்பி கரூர் மாதிரி ஒரு விஷயத்தை சென்னையில உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக திருப்பி திருப்பி திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, திமுகவோட இன்ஃபுளுன்ஸை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் அவர்கள் இந்த பிரச்சனையை திருப்பி திருப்பி உருவாக்கிட்டே இருக்காரு. குளத்துல உருவாக்குனதும் அவர் தான். கீழே இருக்க இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிறவங்க அழுகுறாங்க, நாங்க பேசாம நாங்க லீவ் போட்டு போயிடுறோம், டிசி லெவலில் ஏசி லெவலுக்காக அவ்வளவு பிரஷர் எங்களுக்கு கொடுக்குறாங்க கமிஷனர் லெவல்ல அப்படின்னு எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுறாங்க. காவல்துறைக்கு நாங்க ஒண்ணு சொல்லிக்கிறோம், இந்த ஆட்சி எந்த காரணத்துக்கு தொடர போறது இல்ல. காவல்துறை தன்னுடைய பணியை நேர்மையா செய்யணும் மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள். எங்களுடைய ஆட்சி, எங்களோட தலைவர் முதலமைச்சரா வந்த பிறகும் காவல்துறை டிவிக்காக ஒர்க் பண்ணணும் நாங்க எந்த நேரத்துக்கும் கோரிக்கை கொடுக்க மாட்டோம். திமுக குடும்பத்திற்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் வில்லிவாக்கம் வரக்கூடாது, அண்ணா நகர் கூட டி நகர் போகக்கூடாது, சென்னை சிட்டிக்குள்ள எங்க பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு அழுத்தம் இங்க சிட்டி கமிஷன் வச்சு நடந்துகிட்டு இருக்கு. பேர் என்ன? உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழக வெற்றி கழகத்தோடைய பிரச்சாரம், வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் 234 தொகுதியிலும் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. 234 தொகுதிகளையும் நாமினேஷன் பண்ணும்போது வேட்பாளர்களுக்கு பொதுவாக திமுக அதிமுக கட்சிக்காரங்க கூட்டணி கட்சிக்காரங்கன்னு பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி போய் நாமினேஷன் பண்ணுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்களுடைய இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணும் பொழுது பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் மிகப்பெரிய ஆதரவுடன் ஒவ்வொரு இடத்துலையும் குறைந்தபட்சம் ஒரு 5000 பேரோட பொதுமக்களோட பெண்களோட நாமினேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வேட்பாளரையுமே மக்கள் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்கிறாங்க அப்படிங்கிற அன்போட திமுகவுடைய பணபலத்தையும் மீறி ரவுடிசத்தையும் மீறி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் அலை தமிழ்நாடு முழுவதும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதில் தலைவருடைய பிரச்சாரம் சென்னையில் பெரம்பூரில் ஆரம்பித்து கொளத்தூரில் மக்களுடைய மிகப்பெரிய அலையை தமிழ்நாடு பார்த்தாங்க. அது தொட்டு திருச்சி கிழக்கில் நாமினேஷன் முடிஞ்சு திருச்சி முழுவதும் திருச்சி காவல்துறையுடைய சப்போர்ட்டோட பிரச்சாரம் மக்கள் துணையோட ஒரு மிகப்பெரிய சிறப்பாக அமைந்தது. ஒட்டுமொத்த திருச்சி மக்களும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அதுபோல புதுச்சேரியிலும் மிகப்பெரிய மக்கள் ஆதரவுடன் பிரச்சாரம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கு சென்னையில் வில்லிவாக்கம் முடிஞ்சு அண்ணா நகர் வழியா டி நகர்ல பிரச்சாரம், 3 தொகுதியில் பிரச்சாரம். வில்லிவாக்கத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு அண்ணா நகர்ல வாகன பிரச்சாரம் மூலயமா மக்களை சந்திச்சு அப்படியே டி நகர்லையும் வாகன பிரச்சாரம் மூலயமா ஸ்பாட்ல மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்றதுக்கான ஆப் மூலயமா பர்மிஷன் கேட்டிருந்தோம். எல்லா தலைவர்களுக்கும் நியாயமா பர்மிஷன் கிடைக்குது. என்னைக்கு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ, நாமினேஷன் டே ஸ்டார்ட் ஆச்சோ, வேட்பாளர்கள் தங்களுடைய தொகுதியில் காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் எங்கே வேணாலும் செல்லலாம் பர்மிஷன் வாங்கிட்டு. 48 மணி நேரத்துக்குள்ள பர்மிஷனும் எல்லா ஆர்வமும் எல்லா 234 தொகுதியிலும் ஆர்வம் எல்லா தலைவர்களுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலையில் 10 மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பித்து இரவு 8-9 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20-25 தொகுதி போயிட்டு இருக்காரு.
ஸோ அவங்களுக்கு காவல்துறை முறையாக பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்த பிறகும் காட்சிகள் மாறினாலும் எங்களுக்கான அழுத்தங்கள் சில மாவட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கு. நாங்கள் சொல்ற மாதிரி திருச்சி காவல்துறை மேல எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகள் கிடையாது. அவங்களுக்கு நன்றி சொன்னோம். நாங்க அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சென்னை காவல்துறையில் ஏதோ குற்றச்சாட்டுகளுக்காக நாங்கள் பேசல. சென்னை காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருண் அவர்கள் இன்றைக்கும் திமுக ஆட்சி தான் திருப்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட எலெக்ஷன் கமிஷனுடைய பேச்சையும் கேட்கறது இல்லை, டிஜிபியோடைய பேச்சையும் கேட்கறது இல்லை. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆர்ஓ தான் வந்து சுப்பீரியர் அத்தாரிட்டி. அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டு அடுத்து காவல்துறை வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். எந்த தலைவர்கள் வந்தாலும் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, திரு ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வருவாங்க. அவங்க வரும்பொழுது கூட்டம் கூடும், 2 தொகுதி மட்டும்தான் நீங்கள் வந்து மக்களை பார்த்துட்டு போகணும், கேம்பெயின் பண்ணிட்டு போகணும், பிரச்சாரம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு போக முடியுமா? முடியாது. எந்த தலைவர்களாக இருந்தாலும், எந்த வேட்பாளர்கள் இருந்தாலும், எந்த சுயேட்சை வேட்பாளர்கள் இருந்தாலும், ஒரு சிறிய கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் செல்வதற்கான அனுமதியை ஜனநாயக கடமை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் அப்ளிகேஷன் போட்டோன்னே 30ஆம் தேதி வில்லிவாக்கத்தில் எங்களுக்கு 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்க. 6 to ஈவினிங் 6 PM to 8 PM, 6 மணி to 8 PM கொடுத்தாங்க. அன்னைக்கு 2 மணி நேரம் கொடுத்தாங்க. ஆனால் கொளத்தூர்ல நடந்த பிரச்சனைகளால அன்னைக்கு வில்லிவாக்கத்தில் வர முடியாத சூழ்நிலை உருவாச்சு. மக்கள் பாதுகாப்புக்காக வந்து அன்னைக்கு வந்து கொளத்தூர்லேருந்து அப்படியே வந்து தலைவர் போயிட்டாரு. அன்னைக்கும் குளறுபடி காவல்துறை. அன்னைக்கு கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஏசி டிசிலாம் வந்து மிஸ்டர் அருண், சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருணுடைய பேச்சை கேட்டுட்டு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல. அதனால தான் அன்னைக்கு பிரச்சாரம் பாதியிலே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷனில் தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை பார்த்தோம். அவங்க வந்து நீங்கள் பர்மிஷன் போட்டுட்டு நீ எங்கே வேணால் போகலாம், காவல்துறை வந்து உங்களை வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது, பர்மிஷன் கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் பேசினாங்க. திருச்சி காவல்துறை பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் சென்னையில் நாங்கள் பர்மிஷன் கேட்டிருந்தோம். வில்லிவாக்கத்தில் ஒரே 1 மணி நேரம் கொடுத்தாங்க. 12 to 1 பர்மிஷன் கொடுத்தாங்க. அதை கூட வந்து நம்ம சரி செஞ்சிடலாம், வீட்டிலேருந்து சீக்கிரம் கிளம்பி அந்த தலைவர் வந்து பிரச்சாரம் வந்து வில்லிவாக்கத்தில் பண்ணிடலாம். ஆனால் வில்லிவாக்கத்திலேருந்து அண்ணா நகர் போகிற ரூட்டை வந்து அன்றைக்கி அண்ணா நகர் வழியாக வரக்கூடாது அப்படின்னு சிட்டி கமிஷனர் திரு மிஸ்டர் அருண் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்ணா நகருக்கு டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் மிரட்டலில் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் முடிச்சுட்டு வில்லிவாக்கம் வழியாக வெளியே அப்படியே வந்து சிட்டிக்குள்ளே வராமல் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி கமிஷனர் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு தலைவர் எந்த இடத்துல எவ்வளவு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணணும்னு சிட்டி கமிஷனருக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஒரு தலைவர் காலையில 6 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வேணாலும் பிரச்சாரம் எந்த தொகுதி வேணாலும் போக முடியுங்கிறது தான் சட்டம். இதுதான் தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய நீதி. இந்த சட்டத்தையும் நீதியும் சிட்டி கமிஷன் திரு அருண் அவர்கள் ஃபாலோ பண்றதே கிடையாது. சுமார் 3-4 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிறாரு. அவரை உடனடியாக மாற்றணுங்கிறது வேண்டுகோள். ஏதோ ஒன்று பொய்யான குற்றச்சாட்டு சொல்லலை. நாங்கள் வந்து டி நகரில் பர்மிஷன் கேட்டது வந்து ஆதாரத்தோடு கொடுக்குறோம். டி நகரில் 2 to 6 பர்மிஷன் கேட்டோம், ஆப்பில் போட்டோம். ஆர்வோ அவர்கள் உடனடியாக எங்களுக்கு 2 to 6 பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆர்வோ அவர்கள் 2 to 6 பர்மிஷன் உடனடியாக கொடுத்தாங்க. அதில் போலீஸ் என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் கேட்டோட நாலேஜில் போய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 to 6 கொடுத்த 1 மணி நேரத்தில் இதை கேன்சல் செய்யப்பட்டு 2 to 3ன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த ஆர்ஓ டி நகரில் இருக்கிற ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரி 2 to 6ன்னு கொடுத்து டிசி கிட்டையும், டெப்டி கமிஷனர் கிட்டையும், அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டையும், இன்ஸ்பெக்டர் கிட்டையும் அப்ரூவ்டு வாங்கி என்ஓசி வாங்கி கொடுத்த 2 to 6ன்னு கொடுத்த ஒரு அப்ரூவ்டு. ஏன்னா வெள்ளிவாக்கத்துல இருந்து
நீங்க டி நகருக்குள்ள போகும்பொழுது மக்கள் வந்து ஒருவேளை அதிகமா வந்துட்டாங்கன்னா வண்டி வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவா தான் போக முடியும். அப்படி போகும்பொழுது காவல்துறையுடைய சப்போர்ட் இல்லாம பாண்டிச்சேரி 4 சாலைகளை வந்து கண்ட்ரோல் எடுத்து ஒழுங்குபடுத்துறதுனால நீ பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். திருப்பியும் வந்து மிஸ்டர் அருண் சார், கமிஷனர் சார், நாளைக்கு பாதுகாப்பு கொடுக்காம நிப்பாட்டுங்க, அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் முடங்கட்டும், மக்கள் ஓடி வந்து திருப்பி வந்து கரூர் மாதிரி ஒரு விஷயத்தை சென்னையில உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக திருப்பியும் திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, திமுகவோட இன்ஃபுளுன்ஸை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் அவர்கள் இந்த பிரச்சனையை திருப்பி உருவாக்கிட்டே இருக்காரு. குளத்துல உருவாக்குனதும் அவர் தான். கீழே இருக்க இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிறவங்க அழுகுறாங்க, நாங்க பேசாம நாங்க லீவ் போட்டு போயிடுறோம், டிசி லெவல்ல ஏசி லெவலில் இருக்காங்க, அவ்வளவு பிரஷர் எங்களுக்கு கொடுக்குறாங்க கமிஷனர் லெவல்ல அப்படின்னு எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுறாங்க. ஸோ கீழே இருக்க அதிகாரிகள் நேர்மையா பணி செய்ய விடாம சிட்டி கமிஷனர் அவர்கள் வந்து திருப்பி ஆட்சி வந்துச்சுன்னா அவங்களை நீக்கிடுவோம், டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், அவங்க பழி வாங்கின ஒரு மிரட்டலோட இங்க சென்னையில தொடர்ந்துகிட்டு இருக்காரு. காவல்துறைக்கு நாங்க ஒண்ணு சொல்லிக்கிறோம், இந்த ஆட்சி எந்த காரணத்தையும் தொடர போறது இல்லை. காவல்துறை தன்னுடைய பணியை நேர்மையா செய்யணும் மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள். எங்களுடைய ஆட்சி, எங்களோட தலைவர் முதலமைச்சரா வந்த பிறகும் காவல்துறை வந்து டிவிகேக்காக வந்து ஒர்க் பண்ண நாங்கள் எந்த நேரத்தையும் கோரிக்கை கொடுக்க மாட்டோம். அனைத்து கட்சிக்கும் சமமாகவும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஒரு காவல்துறை வந்து செயல் பண்ணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இத்தனை நாள் அதை சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு வந்து ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. ரிட்டர்னிங் ஆபீசர் 2 to 6 பர்மிஷன் கொடுத்த 1 hourல யாரோடைய அழுத்தத்துல என்ன ரீசன்ல அது கேன்சல் செய்யப்பட்டு திருப்பியும் வந்து 2 to 3ங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்ன ரீசன் டிவிகே மெம்பர்ஸ் சொன்னாங்களா? கூப்பிட்டு என்ன அழுத்தம்னு சொன்னாங்களா? ஏன்னா ஒரு தலைவர் நேற்று வந்து இங்க பாண்டிச்சேரியில போனோம், ஒரு தலைவருடைய பிரச்சாரம் வந்து நம்மளால வந்து இந்த கேப்ல போக முடியும். ஆனா சாலைகள்ல இப்ப நாங்க வில்லிவாக்கம் போகும்போதே ஒவ்வொரு வீட்டுல இருந்து குடும்பமா வந்து வெளியே வந்து எங்களை வரவேற்கிறாங்க. அது மாதிரி தலைவர் அவர்கள் டி நகர் வராங்க, அண்ணா நகர் வராங்கன்னா நிறைய பேர் குடும்பம் பெண்கள் வந்து வெளியிருந்து வராங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கட்சிக்காரங்களை கூட்டிட்டு வரதோ, இல்ல பஸ்ல கூட்டிட்டு வரதோ, வேன்ல கூட்டிட்டு வரதோ, இல்ல வந்து ஆட்டோல கூட்டிட்டு வரதோ எங்க வேலை கிடையாது. தலைவருடைய பிரச்சாரம் ஸ்பாட்ல நிப்பாரு. அவர் முடிஞ்சா அவருடைய நோக்கம் மக்களை சந்திக்கணும், மக்களை வந்து நேருக்கு நேரா பார்க்கணும், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பேசணும். இதுதான் அவருடைய குறிக்கோள். அப்படி மக்களை சந்திக்கக்கூடிய இடத்துல காவல்துறையும் டிவிக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி இயற்கையா வரக்கூடிய மக்களுடைய ஒரு அதிகமான ஒரு கூட்டத்தை நம்ம சமாளிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருந்தாதான் நம்ம கம்ஃபர்டபுளா வந்து மக்கள் சந்திப்பை நிகழ்த்த முடியும். ஸோ திட்டமிட்டு மிஸ்டர் அருண் அவர்கள், கமிஷனர் அவர்கள் தன்னுடைய கடமையும் மீறி தன்னுடைய நேர்மையா வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு சிட்டி கமிஷனரா இருக்கிறாரு. தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அவர்களுக்கு நாங்க திருப்பி ரிக்வஸ்ட் வைக்கிறோம், சிட்டியில கமிஷனரை மாத்தாம இங்க நியூட்ரலான ஒரு சட்டம் ஒழுங்கு உருவாக்க முடியாது. கொளத்தூர்ல கரூர் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு திரு கமிஷனர் அருண் அவர்கள் முற்பட்டாரு. அதனாலதான் போலீஸ் ஃப்ரீ ஜோன் ஆக்குனாங்க. திருப்பி நாளைக்கு ரிட்டர்னிங் ஆபீசர் 2 to 6ன்னு கொடுத்துட்டு திருப்பியும் வந்து அது கேன்சல் செய்யப்பட்டு எங்களால வந்து பிரச்சாரம் இன்னைக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையை நேற்று 7 மணி வரைக்கும் உருவாக்கி இன்னைக்கு பிரச்சாரத்தை வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. வேற ஊருக்கும் போக முடியாது, ஏன் பக்கத்துல செங்கல்பட்டுக்கு போக முடியாது, காஞ்சிபுரம் போக முடியாது. ஏன்னா திருப்பி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி திருப்பி பர்மிஷன் வாங்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு. ஸோ அதனால வந்து நாங்க ஊடக நம்பர் சொல்றேன், எங்களுடைய மக்களுக்கும் சரி, திமுக குடும்பத்திற்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் வில்லிவாக்கம் வரக்கூடாது, அண்ணா நகர் கூட டி நகர் போகக்கூடாது, சென்னை சிட்டிக்குள்ள எங்க பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு அழுத்தம் இங்க இருக்க சிட்டி கமிஷன் வச்சு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆதாரத்தையே கொடுத்துட்டோம். ஆர்ஓ மீறி ஆர்ஓக்கும் அழுத்தம் கொடுத்து டி நகர் கொளத்தூர்ல இருக்கக்கூடிய டி நகர் கொளத்தூர் ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய ஆர்ஓக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆர்ஓனா யாரு? அவங்க வந்து டெல்லியில இருந்து வந்தவங்க கிடையாது. ஆர்ஓங்கிறது இங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி யாருன்னா இங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, திருப்பியும் வந்து நாங்க வரும்பொழுது உங்களுக்கு அழுத்தம் கொடுப்போம், உங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். ஆர்வம் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த மிரட்டல்களை வந்து ஜனநாயக பூர்வமா நாங்க எதிர்க்கிறோம். இது மக்கள்கிட்ட கொண்டு செல்ல போறோம். எங்க தலைவர் விஜய் அண்ணா ஒண்ணே தான், ஒவ்வொரு வீட்லயும் அம்மாவும் இருக்கக்கூடிய தங்கைகள் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்துக்கு வரணும், அவரை பார்க்கணும், அவர் பேசுறதை கேட்கணும்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு ஊரா போறதுக்கு வந்து தலைவர் வந்து ரெடி ஆயிட்டாரு. ஆனால் திருப்பியும் காவல்துறை கிட்ட என்ஓசி வச்சுக்கிட்டு தேர்தல் அதிகாரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து தேர்தல் அதிகாரியை மிரட்டிக்கிட்டு திருப்பியும் வந்து முடக்குறாங்க. அதுதான் வந்து நாங்க வந்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா மேட்ட நாங்க வந்து போய் அன்னைக்கே போய் நாங்க சொன்னோம். அவங்க சொன்ன பிறகு திருச்சி ஸ்மூத்தா இருந்துச்சு. ஆனா திருப்பியும் சென்னைக்குள்ள வரும் பொழுது இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். தமிழக வெற்றி கழகம்
ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்குது, சென்னையில சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை உடனடியா மாத்த செய்யணும். முடிஞ்சா அவர் வந்து வேறு மாநிலத்துக்கு டெப்டேட் பண்ணி எலெக்ஷன் எங்க நடக்குதோ கேரளாக்கோ இல்ல வேற எங்க மாநிலம் இருக்கோ முடிஞ்சா அசாம் அமைச்சிருங்க அவரை. அப்பதான் கரெக்டா இருக்கும். அசாம்ல வந்து தூக்கி போட்டாதான் கரெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரியா இங்க இருந்துகிட்டு இருக்காரு. திருப்பியும் கரூரை எப்படி கரூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரூர் இன்சிடென்ட் சாம்பியனை உருவாக்குச்சோ அதே மாதிரி திரு அருண் அவர்கள் கமிஷனர் அவர்கள் சென்னையில மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாம திருப்பி ஒரு சாம்பியன் நடந்து எங்க தலைவர் மேலையும் கட்சி மேலையும் உருவாக்க பாக்குறாரு. இது வறுமையாக கிடைக்கிறோம். தலைமை தேர்தல் கூடிய சீக்கிரத்துல போய் நாங்க முறையிடுவோம். டெல்லியிலையும் போய் முறையிடுவோம். தலைமை தேர்தல் அதிகாரி டெல்லியில போய் நாங்க முறையிடுவோங்கிறத பதிவு பண்ணோம். எனி क्वेश्चंस? இல்ல ஒரு டூர் ப்ரோக்ராம் இது வந்து ஒரு தலைவர் அவமானப்படுத்தக்கூடியது. எந்த நான் ஒண்ணே பதிவு பண்றேன். நீங்க ஸ்டாலின் சாருக்கு காலையில வந்து இந்த ஒரு தொகுதி தான் நீங்க பிரச்சாரம் பண்ணணும் உங்களால நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்ல எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து பழனிசாமி ஐயா வந்து போயிட்டே இருக்கிறாரு, நீங்க ஒரு தொகுதி தான் பிரச்சாரம் பண்ணணும், இந்த ரூட்ல நீங்க போக கூடாது, இந்த ரூட்ல இருந்து இதே எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஐயா அவர்கள் தமிழ் சென்னை ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணாருல்ல, நாலு தொகுதி பிரச்சாரம் பண்ணல. நாங்க டூர் போகும்போது ஒரு தொகுதிக்கு மட்டும் போக முடியாது. ஒரு தொகுதியில மக்கள் மட்டும் பார்த்துட்டு 10 தொகுதி நீங்க பார்க்காம போனீங்கன்னா அது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கும். இங்க இருந்து ஒரு நிமிஷம் வில்லிவாக்கத்துக்கு அண்ணா நகர் எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் கூட கிடையாது. அங்கிருந்து டி நகர் எவ்வளவு நேரம் ஆகும்? அங்கிருந்து போனா எங்களுக்கு வந்து மக்களுடைய ரோடை மக்களுடைய சாலைகளை பாதுகாப்பையும் கொடுத்துட்டா நாங்க 1 ஹவர் ரீச் ஆக முடியும். ஆனா 1 ஹவர் தான் நீங்க இருக்கணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து எந்த காவல்துறைக்கும் கிடையாது. எந்த தலைவர்களுக்கு வந்து சொல்ல முடியும்? நீங்க டைம் ஏன் அப்படி பிக்ஸ் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இதை வந்து நாங்க ஏன் ஆரம்பத்தில் எதிர்க்கிறோம் அப்படின்னா, நாங்க ஏன் இதை வந்து ஆரம்பத்தில் எதிர்க்கிறோம்னா, இந்த டைம் கொடுக்கறதே தப்பு. நீங்க 2 to 3 மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்றதே தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். சோ வில்லிவாக்கம் மட்டும் வந்துட்டு அவர் திருப்பி வீட்டுக்கு போன்னு சொல்லக்கூடிய காவல்துறையுடைய ஒரு கொடுமையான மனசு இருக்கு பாத்தீங்களா, அது தப்புங்கிறத நான் கேள்வி கேட்கணுங்கிறத நாங்க சொல்றோம். வில்லிவாக்கம் வந்து நீங்க அப்படியே திருப்பியும் வில்லிவாக்கம் வந்துட்டு நீங்க திருப்பி பைபாஸ் பிடிச்சி உங்க வீட்டுக்கு போயிடுங்க, நீலாங்கருக்கு போயிடுங்கிறது அவங்களுடைய பதிவு. நேற்று அருண்குமார் மேடம் நீங்க பிரச்சனை இந்த பிரச்சனையை நாங்க அக்செப்ட் பண்ணோம்னா இனிமேட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு தொகுதி மட்டும் போயிட்டு கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படி ஒரு நிமிஷம் காவல்துறை வந்து டிக்டேட் பண்ண முடியாது. இந்த ஒரு தொகுதி மட்டும் தான் நீங்க இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லக்கூடிய டிக்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் பதிவு பண்றோம். நீங்க ஒரு தொகுதி மட்டும் இருந்துட்டு அண்ணா நகர் போவாதீங்க, டி நகர் போவாதீங்க, அடுத்து ஆர்கே நகர் போவாதீங்க. இல்ல இதுவே தப்பு. இதுவே தப்புங்கிற நான் உங்க மனநிலையே தப்பு. ஒரு தலைவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் போகணும், நீங்க ஒரு இடத்துல தான் இருந்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஜனநாயக மட்ட செயலை வந்து நீங்க கேட்காம அவர் ஒரு தொகுதி இருந்துட்டு போக சொல்லுங்கிறது ஒரு தலைவரை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய செயல். எங்களுடைய உரிமையை வந்து நாங்க நிலைநாட்டினோம். இன்னைக்கு வெறும் வில்லிவாக்கம் மட்டும் வந்துட்டு பக்கத்துல அண்ணா நகர் டி நகர் இங்கெல்லாம் போகாம இருந்தா அங்க இருக்க மக்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? இதை ஏன் நாங்க இந்த இடத்த நாங்க ஏன் கொஸ்டின் கேட்கிறோம்னா, இது மற்ற மாவட்டங்கள் தொடரக்கூடாது. இன்னைக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல வந்துட்டு அவர் போறாரு அப்படின்னா மற்ற மாவட்டத்துல நீங்க வந்து சும்மா வந்து ஊருக்குள்ள வராம, கரூர்ல என்ன நடந்துச்சு? ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. செந்தில் பாலாஜியோட என்ன கரூர் கோடி சிட்டிக்குள்ள வரக்கூடாது. எங்க நடந்துச்சு அந்த பிரச்சனை? ஹைவேஸ்ல வெளியே இருக்க ஒரு தெருவில் கொடுத்துட்டு நீங்க அங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. அப்ப சிட்டி கமிஷனோட நோக்கம் என்ன? நீங்க வந்து சிட்டிக்குள்ள வரவே வராதீங்க, வெளியே வில்லிவாக்கத்துல ஓரமா ஒரு ஹைவேஸ்ல நின்றுட்டு கிளம்பிடுங்க. உங்க வீட்டுக்குங்கிற ஒரு மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மனநிலையை நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம். நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏன் 2 to 6 RO கொடுத்துட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுத்துட்டு ஏன் அது 1 மணி நேரம் மாத்தினாங்க? அது கேளுங்க, சிட்டி கமிஷனர் போய் கேளுங்க. நீங்க அது தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டு ஏதாச்சும் ரீசன் சொன்னாங்களா? இல்ல சார் இதனாலதான் நாங்க மாத்தணும், வித்தின் 1 ஹவர்ல பர்மிஷன் மாத்திருக்காங்க. சோ இதை நாங்க கடுமையா கண்டிக்கிறோம். சிட்டி கமிஷனர்கிட்ட போய் எல்லா ஊடகங்களும் ஏன் நீங்க வந்து கொளத்தூர்ல பாதுகாப்பு வழிமுறைப்படுத்தல, ஏன் பாதியிலே ஒரு தலைவர் வந்து மக்கள் பாதுகாப்பு இல்லைன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு மேடம். எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. காவல்துறை எப்படி திட்டம் போட்டு எப்படி வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சோ இன்னொரு இடத்துல அந்த இன்சிடென்ட் நடக்க கூடாதுன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் அருண் அவர்களுடைய மனசு வந்து ஃபெயிலியரா இருக்கு. அவர் மைண்ட் வந்து திமுக சொல்றது மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த லெட்டர் நாங்க வந்து ஆதாரபூர்வமா கொடுக்குறோம். அதனால நாங்க திருப்பி பதிவு பண்றோம். இன்னைக்கு எங்களுக்கு ஆதாரமே கிடைச்சிச்சு. 2 to 6 எங்க தலைவர் எங்க வேணா பிரச்சாரம் பண்ண முடியும். ஆனால் அதை ஏன் கேன்சல் பண்ணாங்க? வித்தின் 1 ஹவர் ஏன் கேன்சல் பண்ணாங்க? எந்த அழுத்தம் கொடுத்தாங்கிறத ஆதாரபூர்வம் சொல்றோம். நீங்க சிட்டி கமிஷனர் பேசிட்டு நீங்க சொல்லுங்க, நாங்க பதில் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இடத்துல நீங்க இருந்துட்டு போக கூடாது. எந்த தலைவருக்கும் இந்த தொகுதியில மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணி நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எங்களுடைய
இல்ல அது தொடர்ந்தால் எல்லா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அந்த ஒரு நிமிஷம் இல்ல அதுதான் நாங்க பதிவு பண்றோம். நேற்று 8 மணி வரைக்கும் கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கு. பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா, டூர் ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா, எங்களுடைய மக்களுக்கு நாங்க வந்து மதியானமோ ஈவினிங் 4 மணிக்கு நாங்க சொல்லணும். 8-9 மணி வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. லெட்டர் கையில எப்ப கிடைக்குது? 2 to 1 மணி நேரம் தான் பர்மிஷன் நைட்டு கிடைக்குது. ஸோ இந்த டூர் ப்ரோக்ராம் கம்பேர் பண்ண இந்த டூர் ப்ரோக்ராம் ஒரு கன்ஃபியூஷனா இருக்க நேரத்தில் வில்லிவாக்க மக்கள் 11 மணிக்கு நீங்க வந்துருங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ராப்பரா பண்ணணும். ஏன்னா அது மக்கள் பாதுகாப்பு இருக்கு. ஓகே ஏதோ சொல்லிட்டாங்க இது கிடைச்சிருச்சு அதனால போலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ப்ராப்பரா ஸ்கெடியூல் போட்டு மெடிக்கல் டீம்ல இருந்து எல்லாம் போட்டுட்டு டூர் ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா, டி நகர் இருக்கா இல்லையா, அண்ணா நகர் வழியா வளரா எல்லாமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடி இல்லை ஹாஃப் டே முன்னாடி சொன்னா மட்டும்தான் டூர் ப்ரோக்ராம் கொண்டாட முடியும். ஏன்னா மக்கள் பாதுகாப்பு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். அதனால இந்த 2 to அந்த 1 மணி நேரம் ப்ரோக்ராம் ஏன் மாத்தினாங்க, சிட்டி கமிஷனர் ஏன் மாத்தினாருங்கிறதுக்கான பதில் வந்து கமிஷனர் நீங்க கேட்டு சொல்லுங்க. சிட்டி கமிஷனர் அசாம் மாத்தினா மட்டும்தான் எங்களுக்கான மக்களுக்கான பாதுகாப்பு உருவாக்க முடியும். கரூர் போலீஸோட மென்டாலிட்டியில தான் சிட்டி கமிஷனரும் இருக்கிறார். இதை நாங்க பதிவு பண்றோம். மக்களுடைய பாதுகாப்பு சென்னையில எங்க தலைவர் பச்சார் மக்களுக்கு பாதுகாப்பு சரியா கொடுக்கப்படலன்னா கொளத்தூர்ல அது முற்பட்டாங்க. சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் தான் பொறுப்புங்கிறத நாங்க பதிவு பண்றோம். வேற கொஸ்டின் அது பாத்திருக்கீங்களே, முதல்வர் குடும்பமே இங்க தானே வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம் தலைவர் வரக்கூடாது, டி நகர் பக்கம் போகக்கூடாது, சிட்டிக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா 16 தொகுதியில 13 தொகுதி இன்னைக்கு நான் சொல்றேன் 13 தொகுதியில ட்ரையல் போய் கொளத்தூரே ட்ரையல் ஆயிட்டு இருக்காரு. அப்ப சென்னை வந்து வாஷ் அவுட் ஆகுது திமுகக்கு. அதனால அவங்க வந்து தலைவரோட பிரச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசியல் கால் பிடிச்சோட பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து தேர்தல் கமிஷன் மேடம் டெல்லியில நாங்கள் முறையிடுவோம். கூடிய வரையில நீங்க போய் உண்மையை போய் கமிஷனர்கிட்ட போய் ஏன் கேளுங்க, தேர்தல் அதிகாரி மேடம் நீங்க போய் நீங்களும் பத்திரிகையாளர் நீங்களும் கொஸ்டின் கேளுங்க. நாங்க கேட்கறது ஒண்ணுதான், எல்லா தலைவர்களும் காலையில 10 மணில இருந்து 9 மணி நைட் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணும்போது எங்க தலைவருக்கு மட்டும் ஏன் வந்து காவல்துறை இன்னும் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நாங்க பதிவு பண்றோம். கூடிய விரைவில் அவரோட டூர் ப்ரோக்ராம் வந்து நாங்க தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுவோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எஸ்பி கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் பண்றது தான், அவர் ஒரு 2-3 ஸ்பாட்டை வந்து மக்களை பார்த்துட்டு எங்க தேவையோ அவர் பேசிட்டு மக்களை பார்த்துட்டு மட்டும்தான் பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்புக்கு மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். அதை உறுதிப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறோம். அப்படிலாம் எங்கிட்ட எதுவுமே கூப்பிட்டு சொல்லவே இல்லை. ஏதாச்சும் மீட்டிங் போட்டாங்களா, ஏதாச்சும் லெட்டர் கொடுத்தாங்களா, ஏன் எங்களை ரிஜெக்ட் பண்ண லெட்டர் கொடுத்தாங்களா, இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் தேர்தல் நேரத்தில் கூட்டம் இருக்கும். அதை வந்து வரம்புப்படுத்தாங்க. இப்போ வந்து இபிஎஸ் ஐயா போகும்போது சிட்டியில தான் போனார், மயிலாப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சாரு. மயிலாப்பூர்ல ரோட்ல வந்து கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் சார் பண்ணிட்டு இருக்காருங்க. உதயநிதி சார் அவர் தொகுதி சேப்பாக்கத்துல ஒரு குட்டி சாலையில பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் 1000 போலீஸ் போட்டு பண்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் பண்ணும் பொழுது எங்களுக்கு மட்டும் வந்து 10 போலீஸை போட்டு நீங்க என்ன வேணா பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கான பிரச்சனை இருக்கு. இது நீங்க களத்துல நீங்களே பாக்குறீங்க, மீடியால நீங்களே குளத்துல நடத்தி நீங்களே பாத்தீங்க. எத்தனை போலீஸ்காரங்க வந்து வரமுறைப்படுத்தினாங்க. பாண்டிச்சேரி எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி 4 ரோடையும் பிளாக் பண்ணி மக்கள் சந்திப்பை வந்து ஒரு எளிமையா நடத்தும் பொழுது என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? திருச்சியில பண்ணாங்க, நாங்க ஏதாச்சும் தப்பு சொன்னோமா? திருச்சி காவல்துறை நாங்க ஏதாச்சும் குற்றம் சொன்னோமா? நாங்க வந்து நன்றி சொல்லிட்டு வந்தோம். திருச்சி காவல்துறையில டிசியில ஏர்போர்ட்ல பார்த்து ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்லிட்டு வந்தோம். சோ இல்ல அப்ப திருச்சி நான் கேட்கிறேன், திருச்சி காவல்துறையில மரக்கடை எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட்ல தானே இருக்கு. கரெக்டா வரமுறைப்படுத்தினாங்களா இல்லையா? திருச்சி காவல்துறை பண்ண முடிஞ்சா இல்லையா? அது ஏன் சென்னையில பண்ண முடியல? இல்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல பாண்டிச்சேரியில நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு தலைவரை பார்க்க வரும்போது இது 2 கிரௌடு இல்ல சார் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. இது வந்து ஒரு தலைவரை பார்க்கும்போது இயற்கையா நடக்கக்கூடிய செயல். பாண்டிச்சேரியில நீட்டா வந்து பண்ணி கரெக்டா கிளம்பிட்டோம். பாண்டிச்சேரி என்னன்னா மக்கள் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி எந்த வேட்பாளரும் இந்த பிரச்சனை பண்ணவே இல்லை. பாண்டிச்சேரியில எல்லா வேட்பாளரும் வீட்டுல முடங்கிட்டாங்க. மக்கள் இயற்கையா வரும்பொழுது ஒரு தலைவரை பார்க்கும்போது நீங்க வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. நீங்க சாலைகளை வந்து கரெக்டா வந்து கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மக்கள் பார்த்து அவங்க பாட்டி கிளம்பிடுவாங்க. ஸோ இதுதான் நாங்க பதிவு பண்றோம். ஸ்டாலின் சாரு, உதயநிதி இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ண இல்ல நீங்க திருப்பி புரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே கொஸ்டின் கேட்காதீங்க. நீங்க கூட்டத்தை தடுக்கிறது வரமுறைப்படுத்துறீங்க. லீடரை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க வரமுறை பாண்டிச்சேரியில திருச்சியில் எப்படி பண்ணாங்க? நீங்க உங்க வீடியோ ஃபுட்டேஜே இருக்கு. திருச்சியில் எப்படி பண்ணாங்க? மார்க்கெட் ஏரியா காந்தி மார்க்கெட் எப்படி வரமுறைப்படுத்தினாங்க? காந்தி மார்க்கெட்டோட டி நகர் வந்து பெரிய கிரௌடு கிடையாது. ஒட்டுமொத்த கிரௌடு காந்தி மார்க்கெட்டா இருக்கும். அங்க பண்ணாங்க. ஏன்னா நான் ஸ்பாட்ல இருக்கிறேன். காந்தி மார்க்கெட்ல மரக்கடையில திருச்சியில் இருக்கக்கூடிய கமிஷனர், திருச்சியில் இருக்கக்கூடிய கலெக்டர், திருச்சியில் இருக்க டிசி எங்களோட உட்காந்து எப்படி பிளான் பண்ணணும், எந்த வழியா வரணும்,
அவர் வந்து எந்த ரூட் வழியா வந்து ஹைவேஸ்ல கனெக்ட் ஆகணும்னு ஒரு நாள் மீட்டிங் போட்டார். அண்ணன் செங்கோட்டை அண்ணன், எங்களுடைய கூப்பா கிருஷ்ணன் சார் எல்லாருமே போய் உட்காந்து இங்க இருந்து டீம் போய் அவங்களோட ஒரு மேப் போட்டு கரெக்டா பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி இது வரைக்கும் சென்னையோடைய காவல்துறை எங்ககிட்ட உட்காந்து இப்படி வந்தா என்ன செய்யணுங்கிறது எங்ககிட்ட ப்ராப்பர் செக்யூரிட்டி இருக்கு. அவர் ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்காரு. ஒய் பிரிவு அதிகாரிகள் தொடர்பு கொள்வாங்க. எதுவுமே இல்லாம 2 to 6 பர்மிஷன் கொடுக்கறது, திருப்பி வந்து கேன்சல் பண்றது, அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறது தான் தவறுங்கிறோம். திருச்சி காவல்துறை கமிஷனர் சிறப்பாக செயல்படும் பொழுது ஏன் சென்னை கமிஷனர் வந்து கொளத்தூர்ல என் கண்பட பார்த்தோம். அங்க ஸ்டாம்பிட் ஆகணும் தான் அவர் பண்ணாரு. அங்க இருக்க டிசி வந்து பண்ணாரு. இதுதான் நாங்க திருப்பி சொல்றேன். இது அரசியலுக்காக சொல்ல. திருப்பி ஒரு தலைவரை வந்து நீங்க வந்து ஒரு தொகுதி பேசிட்டு போயிடுங்க, ஏதோ நான் எங்களுக்கு வந்து ஏதோ வந்து ஃபேவர் பண்ற மாதிரி. எல்லா தலைவர்களையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய நேரம் தான் தேர்தலுடைய நோட்டிபிகேஷன் போட்ட பிறகு. இது மு.க. ஸ்டாலின் சார் இருந்தாருன்னா அவர் வந்து நியூட்ரலா இருக்க மாட்டார். தேர்தல் கமிஷன் லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா 234 தொகுதியிலும் ஒவ்வொரு ஆர்வம் தான் பொறுப்பு. அந்த ஆர்வம் மீறி போலீஸ் வந்து செயல்பட முடியாது. தேர்தல் கமிஷனுடைய ஹெட்டை மீறி செயல்பட முடியாது. இன்னைக்கு நிர்வாகம் கிடையாது, அமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. ஆனாலும் சில பேர் 4 வருஷமா அவர் சிட்டி கமிஷனர் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு அவரோட விசுவாசம் காமிக்கிறாரு. அந்த விசுவாசம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நான் பதிவு பண்றேன். பேர் என்ன? உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.